வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. ஐயா, ஒரு அரிய வகை மூலிகை காமிக்கிறேன்னு சொன்னீங்களா, அது என்ன மூலிகையா? அரிய வகை ரொம்ப இது வந்து நிறைய பேருக்கு தெரியாதுங்க ஐயா. இது பேர் வந்து வலம்புரிக்காய் இடம்புரிக்காயின்னு பேருங்க ஐயா. வலம்புரிக்காய், இடம்புரிக்காய். இடம்புரிக்காய் வலது பக்கமாக முறுக்கினது வலம்புரி, இடது பக்கமாக முறுக்கி காய்க்கிறது இடம்புரின்னுவாங்க ஐயா. ஓஹோ. இது வந்து நல்ல ஒரு பூஜை புனஸ்காரங்கள் வைத்தியத்துக்கு நல்லது. இதை பாருங்க, பிஞ்சு எப்படி முறுக்கி வருது பாருங்க. ஆமா, ஆமா. பூக்கள் பாருங்க என்ன ரம்மியமா இருக்கு. பூக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நல்ல கனகாம்பர பூக்கள் மாதிரி இருக்கும். ஆமாங்க ஐயா. இது தன்னிச்சையா காடுகளில் வந்து வளரக்கூடிய ஒரு மூலிகை. இது அற்புதமான ஒரு மருத்துவத்தன்மை உள்ளதுங்க ஐயா. சொல்லுங்க, இதுல என்னென்ன மருத்துவத்தன்மை இருக்கு? இது எப்படி இது வந்து தீராத காய்ச்சலுக்கு வந்து அற்புதமான மருந்துங்க ஐயா. எப்படி பயன்படுத்தணுங்க? இந்த காயை வந்து இடித்து பவுடர் பண்ணிட்டு கருந்துளசி திரிகடுக்கு சோரத்தோட கொதிக்க வச்சு டீயாக கொடுத்தோம்னா 2 வேளை காய்ச்சல் நல்லாவுங்க ஐயா. காய்ச்சலுக்கு ஒரு அற்புதமான மருந்து. அதே மாதிரி தலை முடி வளர்ச்சிக்கும் அற்புதமானதுங்க ஐயா. இதுங்களா ஐயா? ஆமாம், வலம்புரி இடம்புரி காய். இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து நாட்டு மருந்து கடையில் ஒரு பாட்டிலில் வெட்டி வேறு வலம்புரி அதில் பார்த்தா முறுக்கின்னு இருக்கும் ஒரு காய். அந்த காய் தான். ஏன்னா இதெல்லாம் வந்து செடிகள் பார்ப்பதே ரொம்ப அரிது. இப்போ நம்ம பண்ணையில் இந்த மாதிரி மூலிகைகள் வளர்த்து இதை தெரிஞ்சுக்கின்ற நோக்கத்தில் இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வலம்புரி இடம்புரிக்காய் முடி வளர்ச்சிக்கு நல்லதுங்க ஐயா. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தீராத காய்ச்சல், நரம்பு மண்டலத்துக்கும் நல்லது. இது தண்ணியில் போட்டு குடித்தாலும் டெய்லியே வந்து அவ்வளோ நல்லது. அது மாதிரி கிரகச்சாரங்கள் பாதிப்புகள் சில எந்த கோளாறுகள் இருந்தாலும் வீட்டில் வந்து பூஜை அறையில் ஒரு 5 காயை கண்டிப்பாக வச்சுருக்கணுங்க ஐயா. அதை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க. இது ஏன்னா பெருமாளினுடைய தத்துவம் உள்ள ஒரு தெய்வீகமான ஒரு காய்ங்க ஐயா. அது வலம்புரி இடம்புரி காய் நல்ல ஒரு அற்புதமான மருத்துவ மூலிகை. இந்த பதிவில் வெளியிட்டிருக்கோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க.